நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்ல 19 வருஷத்துக்கு பிறகு வர்ற ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமா நடக்க போகுது. தென்காசியில 1445ஆம் ஆண்டுல பராக்கிரம பாண்டியன் என்கிற மன்னரால கட்டப்பட்ட பழம்பெருமை வாய்ந்த கோவில் தான் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த கோவில்ல கடைசியா கடந்த 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில அதுக்கப்புறம் 19 வருஷம் கழிச்சு வர்ற ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மகா கும்பாபிஷேக விழா நடக்கவிருக்கு. கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சுல நடந்து வந்துட்டு இருக்கு. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வர்ற ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து கோவில்ல சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் எல்லாமே தொடங்குது. ஏப்ரல் 7ஆம் தேதி காலையில 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி கோபுரங்கள், விமான கோபுரங்கள், மூலஸ்தான பிரதான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 178 அடி பிரம்மாண்ட உயரத்துடன் 800 சிற்பங்கள், 11 கலசங்களுடன் விண்ணுயர நிற்கும் ராஜ கோபுரம் வண்ண மின் விளக்குகளால ஜொலிச்சிட்டு இருக்கு. பொதுவா கும்பாபிஷேகம் நடக்கும் போது அந்த ஊருக்கு நல்ல ஒரு செழிப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கும்பாபிஷேகம் அன்னைக்கு கடவுளை வழிபட்டோம்னா முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னும் 30 முக்கோடி தேவர்களோட ஆசி கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில்ல 19 வருஷம் கழிச்சு நடக்க இருக்கிற மகா கும்பாபிஷேக விழாவை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு